விஜயகாந்த் நினைவிடத்திற்கு தொடர்ந்து தொண்டர்கள் குவிந்து வரும் நிலையில் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஆனந்தன், காலையிலிருந்து தற்போது வரைக்கும் தொண்டர்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள் அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக. அரசியல் கட்சி தலைவர்கள் தற்போது வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, யார் யாரெல்லாம் வர இருக்காங்க? ஏற்கனவே தேமுதிக தரப்பில இருந்து பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவரது மகன்கள் நேரடியாக சென்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் அழைப்பு விடுத்திருந்தார்கள் இல்லையா? அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? தொடர்ந்து அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் வந்து மரியாதை செய்யக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அமைச்சர் சேகர் பாபு, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாநில தலைவர் அண்ணாமலை, முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பென்ஜமின், இந்த பகுதியுடைய மாவட்ட செயலாளர் விரிகை ரவி, அதே போன்று நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், நேற்றே ஜி.கே. வாசன், இப்படி தலைவர்கள் ஒன்றொன்றாக வந்து தொடர்ந்து மரியாதை செய்யக்கூடிய நிகழ்வு ஒருபுறம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா மக்கள் காலையில அதிகாலை 6 மணிக்கு முன்பாகவே மக்கள் வர தொடங்கிவிட்டார்கள். மக்கள் வர தொடங்கியது ஒரு பக்கம். எப்படின்னா, வந்து நேரடியாக அஞ்சலி செலுத்துவதை தாண்டி அவர்கள் வந்து முடி காணிக்கையை செலுத்துவது, மாலை அணிந்து வருவது, இடுமுடி கட்டிட்டு வருவது, இப்படி ஒருவரும் ஒரு விதமான ஒரு கடவுளை எப்படி வழிபாடுகள் செய்வார்களோ அதே போன்ற ஒரு எண்ணத்தில் தற்போது கேப்டன் ஆலயத்தை நோக்கி வரக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. இதன் காரணமாகவே இந்த இடத்திற்கு கேப்டன் ஆலயம் என்று அந்த கட்சியுடைய தலைமை சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலை மக்கள் கூட்டம் இங்கு அதிகமாக இருந்தது. காலையிலிருந்து நம்ம தொடர்ந்து நேரலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்போது வரையும் கூட்டம் தொடர்ந்து இருக்கக்கூடிய காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போது சுமார் கட்சியுடைய தலைமை கழகத்தின் சார்பாக 15,000 நபர்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வந்து சொன்னாங்க. ஆனா தொடர்ந்து மக்கள் வந்துட்டு இருக்காங்க. நம்ம மக்கள்கிட்ட நேரா கேட்போம். அம்மா, நீங்க வணக்கம், எந்த மாவட்டத்தில் வரீங்க? இன்னைக்கு முதலாம் ஆண்டு இந்த நினைவு நாளுக்கு வந்திருக்கீங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க, என்ன பாத்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. நாங்க வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து வரோம். இதுல வந்து இன்னைக்கு கேப்டனோட இறந்த நாள் முதல் வருஷம். போன வருஷம் இந்த நாள் அவர் இறக்கும்போது எல்லாருக்கும் மனசு ரொம்ப வலியோட இருந்திருப்போம். இந்த நாள் வந்து கேப்டனோட ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் மறக்க முடியாது. தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு ஆளையும் இதை மறக்க முடியாத ஒரு நேரம்னு தான் சொல்ல முடியும். கேப்டன் வந்து இன்னைக்கு இறந்த இந்த நாளை வந்து நம்ம வந்து வறுமை ஒழிப்பு தினமா நம்ம எடுத்துக்கிட்டு எல்லா மக்களுக்கும் அவர் சொன்ன வழியில எல்லா ஏழை எளியவர்களுக்கும் நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும். அதே போல நடக்க இருக்க போற 2026 தேர்தல் காலத்துல நம்ம தேமுதிக அதிகமான ஓட்டுகளை பெற்று வெற்றி பெறணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்ப இவரு விஜய் வந்து இறங்கியிருக்காரு அரசியல்ல. விஜயும் விஜயகாந்தும் சேர்ந்து கூட்டணி வச்சா கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்குன்னு மக்களோட கருத்து இது. இதுல வந்து நன்றி, உங்களுடைய கருத்து, உங்களுடைய பதிவுக்கு ரொம்ப நன்றி. சார் வணக்கம், நீங்க எந்த மாவட்டத்தில் வரீங்க, இங்க என்னென்ன நிகழ்வுகளை நீங்க பார்த்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சொந்த ஊர் மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்தில் வந்துக்கிறேங்க. கேப்டன் எப்பயும் ஆயுசு நல்லா இருக்கணுங்க. அவர் வந்து கோயில் மனசை இடம் பிடிச்சிருங்க. நான் தொடர்ந்து எல்லா மாவட்டம் போயிட்டு இருக்கிறேங்க. எல்லா மாவட்டம் சிறப்பாக மாவட்டத்தில் அதிகமே செயல்படுறார்கள். அந்த மாவட்டத்தில் கருத்துல சொல்றாங்க, திமுக கூட்டணி வைக்க கூடாதுங்க உறுதியா சொல்றார்கள். திமுக கூட்டணி உறுதி வைக்கக்கூடாது, திமுக கூட்டணி உறுதி வைக்கக்கூடாது. நன்றி நன்றி. கட்சி அரசியல் கட்சியை தாண்டி தற்போது இங்கு வரக்கூடிய இடங்கள்ல பொதுமக்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், அதே போல அவருடைய ஆதரவாளர்கள், அனுதாபிகள், சினிமாத்துறை சார்ந்தவர்கள், இப்படி ஒன்றொன்றாக தற்போது தொடர்ந்து பேரணியாக வரக்கூடிய காட்சிகளை இங்க பார்க்க முடிகிறது. கோயம்பேடையை பொறுத்தவரை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து அவருடைய நினைவிடம் இருக்கவரை மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. பல்வேறு தொண்டர்கள் பலவிதமான கருத்துக்களை இங்க வந்து சொல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. வேதவள்ளி, தகவல்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி ஆனந்தன்.